ஹாய் கைஸ், வெல்கம் டு பார்ட் 6 ஆஃப் மைன்கிராஃப்ட்டுங்க. போன பார்ட்டில் நம்ம இந்த காம்பேக்டான ஒரு சின்ன ஒரு மாடர்ன் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவு சின்ன ஒரு மாடர்ன் ஹவுஸை நம்ம கட்டியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சிக்கன் ஃபார்ம் தாங்க கட்ட போகிறோம். அதுக்கான ரிசோர்ஸஸ் அங்கே ஒரு பெட்டி இருக்குன்னு அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம நிறையா மைனிங் நான் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்ஸ் பூராமே 2 minutes 44 secondsக்கு நான் போட போகிறேன் மக்களே. மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டுங்க. இதுதாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. இதாங்க லப்பீஸ். இதுதான் இந்த கேவுக்குள்ளே நான் வந்தோடனே நான் பார்த்தது இந்த லப்பீஸ். அதனால் இதை உங்களுக்கு காட்டில் பண்ணிப்போம். வரீங்களாடா, வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருந்தேன். லப்பீஸ் ஒரு நிறையா லப்பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என்சாண்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப உதவுது இந்த லப்பீஸ் தாங்க. மைனிங் கிளிப்பை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதில் தான் இந்த 9 கோல்டு ப்ளஸ் அயன்ஸ் எனக்கு நிறையா கிடச்சிது. அதை வச்சு தான் ஹாப்பர் அது இது எல்லாத்தையும் பண்ணும். இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் பூராமே தேவைப்படும் இந்த சிக்கன் ஃபார்மை பண்ணுறதுக்கு. வாங்க எடுத்துக்கலாம். டிஸ்பென்சர், அதுக்கடுத்து ஸ்லாப் வேறு இருக்குது, ஸ்லாபையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் இருக்கா, செஸ்ட்டுக்கு பின்னாடி குனிஞ்சிட்டு ஹாப்பரை நீங்கள் செட் பண்ணணும். ஹாப்பரை செட் பண்ணதுக்கடுத்து இங்கே அந்த கிளாஸ் 2 இருக்கா, இந்த கிளாஸ் 2 என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி குனிஞ்சிக்கிட்டு இந்த செஸ்ட்டு மேலே நீங்கள் வைக்கணும். செஸ்ட்டு மேலே கீழே வந்துட்டேன். இப்போ நீங்கள் மேலே வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஹாப்பர்லேயும் அப்படியே வச்சிடணும். 2 வச்சிட்டிங்களா? வச்சதுக்கடுத்து நீங்கள் ட்ராப் டோர் எடுக்கணும். ட்ராப் டோர் 10 போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்து வந்திருக்கேன். இது இப்படி செட் பண்ணக்கூடாது, தப்பாக செட் பண்ணிட்டேன். வாங்க உடச்சிருவோம். ரொம்ப ஸ்லோவாக உடையுதுங்க. இப்படி வச்சு இப்படி பண்ணிடுங்க. இப்படி பண்ணணுங்க. இந்த ட்ராப் டோரை இப்படி வச்சு இப்படி, அதுக்கடுத்து இப்படி, அதுக்கடுத்து நடுவில் இருக்கிற 2 ஸ்டோனையும் நீங்கள் உடச்சிடணும்.
அடைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிஸ்பென்சர் இருக்கும். இந்த டிஸ்பென்சர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்ம் செய்கிறதுக்கே. இப்படி வச்சிடணும். அதுக்கடுத்து டிஸ்பென்சர் எப்படி வைக்கணும்னா கொஞ்சம் இதை வந்து இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணுங்க. வச்சதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாக்கை நம்ம போட்டுப்போம். பிளாக் மேலே ஓகே இன்னொன்று இது மேலே வச்சுருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா டிஸ்பென்சர் பின்னாடி வந்து ஒரு ஹாப்பரை வந்து நீங்கள் செட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஹாப்பரை செட் பண்ணதுக்கடுத்து மேலே இப்படி ஒன்று இருங்க நம்ம ஏறிக்கிறேன். நான் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இதில் வந்து ட்ராப் டோர் எங்கன்னா இங்கே இருக்குது. ட்ராப் டோரை திரும்பவும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து செட் பண்ண மாதிரியே இப்படி வந்து நம்ம செட் பண்ணிடுவோங்க ட்ராப் டோரை. நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இப்படி மேலே ஏறிட்டிங்கன்னா அந்த பிளாக்ஸை பூராட்டி உடைக்கணும். இருங்க நான் இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். மேலே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக்ஸை நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிடணும். இதோ உடைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தப்பாக செஞ்சுட்டேங்க. கொஞ்சம் வந்து இப்படி இந்த சைடும் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த ட்ராப் டோரை வச்சிடணும். இருங்க இப்போ வந்து நான் ஏணியை போய் கொண்டு வரணும். ஏணி நான் கிராஃப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். போய் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நிறையா சிக்கன்ஸ் கிடைக்கணும்னா நினைக்காதீங்க. அரை மணி நேரத்துக்கே வந்து கொஞ்சம் தாங்க கிடைக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்து நினைக்கக்கூடிய ப்ராசஸ் தாங்க இது. எடுத்துப்போம். நம்மளுக்கு ஒரே ஒரு லேடர் மட்டும் நம்மளுக்கு போதும். லேடர் எங்கே இருக்குது? சரி வாங்க போய் வந்து இந்த லேடர் நம்ம செய்வோம். லேடர் எங்கே இருக்குது லேடர் இதோ இங்கே இருக்குது. இது நம்மளுக்கு ஒன்று மட்டுமே நம்மளுக்கு போதுங்க லேடர். சரி வாங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மாட்டுவோம். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ரொம்ப நிறையா கேட்குதுங்க. சாரிங்க, பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா சாரிங்க. ஐயோ நைட் வேறு ஆயிடுச்சு. வாங்க போய் தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு பெட் எங்கடா? இங்கே இருக்குங்க. வாங்க தூங்குவோம். அப்படியே தூங்கி காலையில் எழுந்திரிச்சாச்சு. இப்போ வாங்க போவோம். இங்கே இருக்குது நம்ம ஃபார்மு. அங்கே இருக்குங்க. ஐயோ நம்ம ஃபார்முக்கு பக்கத்துலேயே வருவீங்களாடா? யாரா நீங்கள்? நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ அடிக்கிறானே பாடி. அதனால் ஏரோ கிடச்சிருச்சு நம்மளுக்கு பவுக்கிட்ட. இதுவும் நம்ம வந்து நேற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைனிங் வந்து கிளிப் இருந்துச்சுன்னா அதில் தான் ஒரு ஸ்கெலிட்டன் விழுந்து அடித்து இந்த பவு போடுவேன். சரி வாங்க பார்ப்போம். இதில் பாதி முடிச்சாச்சு. இப்போ வாங்க மேலே போகணும். மேலுக்கு ஒரு ஓகே போட்டாச்சு. இப்போ மேலே போகணும். இதுதாங்க முக்கியமான கட்டம். இந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 இதையும் இப்படி வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஏறிடலாம். இப்போ வந்து மேலே வந்து இந்த ட்ராப் டோர் வைக்க தேவையில்ல. இப்போ வந்து ஸ்மூத் ஸ்லாப் இருக்குன்னு எங்கப்பா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு கிட்ட வந்து இப்படி வச்சிடணும். அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பின்னாடி டிஸ்பென்சர் செட் பண்ணணும். டிஸ்பென்சரில் அப்சர்வர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்சர்வர் இதை பார்த்து வைக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப வந்து நொந்து போயிடுவேங்க. இதை கரெக்டாக வைக்கணும். ஐ திங்க் ஐயோ ஏங்க இப்படி வருது? வேலை இப்படி வைக்கணும். வாங்க ஓகேங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐயோ தப்பாக வருதுங்க. கடுப்பாகுது. இதை வைக்கிறதுக்கு தாங்க ரொம்ப லேட் ஆகும். இந்த சைடு பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும்னா இதோ இந்த கோடு இந்த சைடு வருதா அதே மாதிரி அந்த சைடு போகிற மாதிரி வைக்கணும்.
இது கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப டஃப்பு தான். மைண்ட் பண்ணணும். மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இந்த சைடு செட் பண்ணுவோம். ஓகேங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லைட் எரியணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இது போடாமல் முடிஞ்சுது. இப்போ நம்ம மேலே தான் நமக்கு ஒர்க்கே. ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு என்ன பண்ணுவோன்னா லாவா பக்கெட் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லாவா பக்கெட் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல். இப்படி நீங்கள் ஊற்றிக்கணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதுக்கடுத்து நீங்கள் சிக்கன்ஸ் வந்து இதுக்குள்ளே நம்ம போடணும். அதுக்கு வாங்க சிக்கன்ஸை தேடி நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ, கீழே வந்துட்டேன். இந்த ட்ராப் டோர் வேறு உடைக்கணும், வாங்க உடைப்போம். இவ்வளோ ஸ்லோவாக வந்து உடைச்சிட்ருக்காங்க இவன். சரி வாங்க இப்படி எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம அதாவது உருவாக்கணும். இது எப்படின்னா ஸ்டெப்ஸு எப்படி பண்ணணும்னா, ஓகே, இந்த சைடு ஒன்று வைக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டெப்பு மாதிரி நம்ம கொண்டு போகணும் வாங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு பாத் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது பண்ணலாம் எப்படின்னா, சைடில் கொஞ்சம் கொண்டு வரணுங்க. என்னங்க, ஓ இது மேலே இடிக்குதா, என்ன பண்ணுறது? சரி, இப்படி கொண்டு வந்து நம்ம உள்ளே இறங்கிரும். அதுவும் அந்த சிக்கன்ஸும் உள்ளே இறங்கிரும். அதுக்கு நம்மளுக்கு சீட்ஸ் வேணும். சீட்ஸ் எங்கே வச்சேன்னு தெரில. இதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கா? இல்லைங்க, இதுக்குள்ளே சீட்ஸ் இல்லை. அது திங்கிற சீடுக்கு கூட என்னன்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க போய் தேடி பார்ப்போம் அது வந்து என்ன சீடுன்னு. அங்கே உள்ளே போவோம். சீடு எதுக்குள்ளே வச்சேன்னு தெரிலையே. சீடு சுகர் கேனு தான் வச்சுருக்கேன், பட் என்கிட்ட சீடு இல்லை. என்னங்க இது, அந்த வீட் சீடு தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே இருக்குங்க. கோல்டை உள்ளே வச்சுருவோம், இல்லைன்னா எவனாச்சும் திருவிட்டு போயிடுவோம் நம்மக்கிட்ட இருந்து. சரி வாங்க நம்ம போய் கோழியை நம்ம பிடிச்சிட்டு வருவோம். அவ்வளோதாங்க, ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கோழியை மட்டும் நம்ம உள்ளே போட்டோன்னா ரெடி, ஃபுல் அண்ட் ரெடிங்க. சரி வாங்க நம்ம கோழியை தேடி பக் 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 எங்கெங்க இருக்குது இந்த கோழி? ஐயோ, என்னங்க இது, கோழி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கங்க இந்த கோழி போகுது? சூப்பா முடியலை. இந்த கோழி தேடி மட்டுமே ஒரு எபிசோடை நம்ம போடணும் போல் இருக்குங்க. அந்தளவு எங்கே இருக்குன்னே தெரில. கோழி பக் 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 பக். எங்கள் ஆடு தாங்க இருக்குது, கோழி எங்கன்னு தெரிலங்க. கோழி தான், ஐ நீட் ஒன்லி கோழி. ஏன்னா நாங்கள் சிக்கன் 65 அதை வச்சு நான் போடணும். அதுக்கு தான் லெக் பீஸ்க்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். எங்கன்னு தெரில. சரிங்க, அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கோழியை கண்டுபிடிச்சதுக்கடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபைனலி 2 கோழியை நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டோம். 3 கோழியை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். 2ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம எங்கே போட போகிறோன்னா, அங்கே இப்போ இது எடுத்துகிட்டு போகிறதாங்க ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது கீழே வேறு உழுக வைக்கணும். கோழிகளா வாங்க 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 வாங்க, பக் 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 பக், வாங்க வாங்க வாங்க, மேலே ஏறி வா. அப்போ தான் சிக்கன், இன்னும் மட்டன் கிடையாது. வாங்க வாங்க. ஒரு கோழி மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம கீழே குடிக்க போகிறோம். இப்போ வாங்க கீழே வா. ஸோ இது என்னங்க பண்ணுது, கடுப்பாகுது. சரி, லேடரை ஃபஸ்ட்டு வைப்போம். கோழிகளா வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் ஃபார் மீ. என்னங்க இது, கடுப்பேற்றுது. வாங்க உள்ளே போங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க?
இப்போ கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டோம். பட் என்னன்னா கோழி தான் உள்ளே வர மாட்டேங்குது. வா 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 வா. ஐயோ எங்கே இப்படி பண்ணேன்? இதுதாங்க தலைவலி. சுபா முள்ளுங்க. இதை பார்த்தாலே கடுப்பாகுது. கோழிகளா வாங்கடா. இங்கே இந்த கோழியோட என்னோட ஒரு கோழி வேறு செத்துருச்சுங்க. இப்போ நான் எப்படி இந்த கோழியை நான் உள்ளே விடுவேன்? சரிங்க, நான் உள்ளே விட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணேன். மக்களே, எவ்வளவோ போராட்டத்துக்கு அடுத்து இவங்களை போராட்டி எப்படியே இறக்கியாச்சு. இப்போ பூராத்தையும் எடுக்க வேண்டியது நம்ம கடமை. இது பூராத்தையும் எடுத்துருவோம். ஓகே, இந்த சைடு இதுவும் தேவையில்ல, எடுத்து விட்ருவோம். அதுக்கடுத்து இந்த சைடு இது தேவையில்ல, இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. அவ்வளோதாங்க, நம்ம ஃபார்ம் ரெடி. இதுதாங்க நம்மளோட சிக்கன் ஃபார்ம். இப்போ இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவாங்கன்னா, இவங்க முட்டை போடுறதுல இந்த டிஸ்பென்சருக்கு வரும். இந்த டிஸ்பென்சர்லேருந்து அந்த முட்டை வெளியில் வரும். வெளியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கோழியாக கிடைக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா சில முட்டைகளில் மட்டும்தான் கோழி வரும். என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் முட்டை இருக்குது, ஒரு 17 முட்டை. இதை நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வாங்க ஃபஸ்ட்டு தூங்கிடுவோம். இந்த கோழியை நம்ம உள்ளே போடுறதுக்குள்ளேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் மக்களே. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக சிக்கன் ஃபார்ம் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க மக்களே. இப்போ சிக்கன் ஃபார்ம் எப்படி வேலைக்கு ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே நம்ம இதை பூராத்தையும் நம்ம போடுவோம். இது டிஸ்பென்சரில் போயிடும். டிஸ்பென்சரில் போனோடனே வெளியில் உடையும். இதில் ஒரு முட்டையாச்சும் கிடைக்குதா? ஒரு சிக்கன் வந்துருச்சுங்க. இது பெருசானோடையும் அந்த லாவாவில் பட்டு நம்மளுக்கு சிக்கனாக கிடைக்கும். அப்படி தாங்க இந்த 2 குக்குடு. அதுக்கடுத்து இது எப்படி கிடச்சிச்சுன்னா, நம்ம அந்த கோழியை இதுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் அந்த கோழி சில இதுக்குள்ளே கீழே விழுந்துருச்சுங்க. அதனால் அது இப்படி வந்துருச்சு. இது பெருசானோனையும் இந்த கோழி அந்த லாவாவில் மாட்டி செத்துருங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே சிக்கன் இருக்குது, இதையும் நம்ம போட்டு தள்ளுவோம். நிறைய சிக்கன்ஸ் ஸ்பான் ஆகிருக்குங்க. சரி வாங்க, எல்லாத்தையும் நம்ம போட்டு தள்ளுறது நம்ம கடமை. முட்டை இங்கே 2 முட்டைங்க. சரி வாங்க, 2 முட்டை இருக்குது. சைடில் கண்டுக்காதீங்க. 20 பேட்டரி %. ஏன்னா நானே கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு விளாண்டுட்டுருந்தேன். இப்போ தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு அந்த முட்டையும் இதுக்குள்ளே வச்சுருவோமே. இதுக்குள்ளே எதுக்குள்ளே வைக்கணும்னா, இந்த டிஸ்பென்சருக்குள்ளே நம்ம வச்சுருவோம். அதுவும் இப்போ வெடிச்சிரும். எவ்வளோ கோழி வந்திருக்கு? ஒரே ஒரு கோழி தாங்க வந்திருக்கு. இவ்வளோ முட்டை போட்டோம். சரி வாங்க, வேறு ஏதாச்சும் கோழி வெளியில் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதையும் அடித்து. ஆமாங்க, ஆனால் இந்த சிக்கன் ஃபார்ம் ரொம்ப லேட்டாக தாங்க உதவும். ஏன்னா ரொம்ப லேட்டாக ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இதுதான் இந்த சிக்கன் ஃபார்மு. அரை மணி நேரம் இந்த கேமுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் AFK பண்ணி இந்த சிக்கனை எடுக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதாங்க சிக்கன் ஃபார்மு. ஃபைனலி நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் ஃபார்மை ஃபைனலி கட்டியாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பெட்ராக் எடிஷன்லேயும் வேலை செய்யும். நீங்கள் ஜாவா எடிஷனாக இருந்தாலும் இது வேலை செய்யும். இது 2 எடிஷன்ஸ்க்கும் இது வேலை செய்யும். சரிங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த சிக்கன் ஃபார்ம் நம்ம கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நம்ம டைமண்ட் மைனிங் இந்த மாதிரி நிறைய மைனிங் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பபாய்.